சீனாவில் வீட்டு பாடம் செய்யாமல் இருந்ததற்காக தந்தை கண்டித்ததால் குறும்புக்கார சிறுவன் ஒருவன் விளையாட்டுத்தனமாக செய்த செயல் வினையானது. அதாவது அவர் போதைப் பொருள் வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்த 10 வயது சிறுவனின் செயல் பேசுபொருளாக மாறியுள்ளது. குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் சவாலான ஒன்று. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் அது ஒரு கலை. குழந்தையின் எதிர்கால கண்ணோட்டத்தை வடிவமைப்பதில் பெற்றோரின் பங்கு அளப்பரியது. அதிகமாக கொஞ்சிவிடவும் முடியாது, அதே சமயம் கோபத்தை மட்டுமே காட்டிக்கொண்டும் இருக்க முடியாது. எப்படி சரியாக நடந்து கொண்டாலும் சில குழந்தைகளுக்கு இருக்கும் குறும்புத்தனத்தை கையாள்வதற்கு தனி திறமையே வேண்டும். இப்படித்தான் குறும்புக்கார சிறுவன் ஒருவன் விளையாட்டுத்தனமாக செய்த செயல் இறுதியில் அவரது தந்தைக்கு வினையாக வந்து முடிந்திருப்பதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் செய்தி. சீனாவின் யோங்னிங் கவுண்டி பகுதியில் தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார் 10 வயது சிறுவன். பள்ளி படித்து வரும் இவருக்கு அன்றாட பள்ளியில் வீட்டுப்பாடம் கொடுப்பது வழக்கம். எப்பொழுதும் தவறாமல் வீட்டுப்பாடம் செய்யும் சிறுவன் அன்றைய தினம் செய்ய தவறியுள்ளார். இதனை அறிந்து கொண்ட தந்தை சிறுவனை கடுமையாக சாடியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் வீட்டுப்பாடத்தை செய்வதற்கு பதிலாக அருகிலிருந்த கடைக்கு விரைந்துள்ளார். அந்த கடையில் இருந்த தொலைபேசியை எடுத்து சிறுவன் காவல் நிலையத்திற்கு அழைத்து தனது தந்தை வீட்டில் அபின் வைத்திருப்பதாக கூறியுள்ளார். பிறகு எதுவும் தெரியாதது போல வீட்டிற்கு வந்துவிட்டார். பின்னர் சிறுவனின் வீட்டிற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டில் போதைப் பொருள் இருக்கிறதா என்று முழு சோதனை செய்துள்ளனர். சோதனை செய்ததில் வீட்டில் பால்கனியில் 8 உலர்ந்த அபின் காய்கள் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கமளித்த சிறுவனின் தந்தை மருத்துவ நோக்கத்திற்காக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சீனாவில் போதைப் பொருள் வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் சிறுவனின் தந்தை கூறிய எதையும் போலீசார் கேட்கவில்லை. எனவே இந்த வழக்கையும் சிறுவனின் தந்தையையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர். இந்த சம்பவம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.